நல்லா பறந்துட்டு இருக்க காத்தாடியை பிடிச்சி டீல் அடிச்சு வீட்டுல இருந்து பத்திரமா வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பறந்து விரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை திடீர்னு கல்யாணம்ன்ற ஒரு கூட்டுக்குள்ள போய் மாட்டிக்குதுங்க. அப்படி மாட்டின அந்த பொண்ணு திக்குது, தவிக்குது, கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வேலையில ஒரு 2 பசங்கள் ஆகுறாங்க. அந்த 2 பசங்கள் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போய், இனிமே இந்த குடும்பத்தை நீ தான் லீட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு மேல ஒரு பாரத்தை வச்சா, ஒரு 19-20 வயசுல அந்த பொண்ணு என்னங்க பண்ணும்? அப்படி வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதையோட கதாநாயகி விஜயலட்சுமி. அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவரும் போயிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த 2 பசங்களை நான் எப்படி கரை சேர்க்க போறேனோன்னு யோசிக்காம தன்னோட வாழ்க்கைய தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிறகடிச்சு பறக்கிறதுக்காக அந்த விஜயலட்சுமி இறங்குறாங்க. உள்ள இறங்கி தன்னால என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்கிறா. தான் பசங்களுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்றாங்க. அதாவது ஒரு சோல்னா பையனை மாட்டிக்கிட்டு நானும் வேலைக்கு போறேன்னு கிளம்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு பேக் ஒன்றை மாட்டிக்கிட்டு என்னால என்ன கத்துக்க முடியும், என்னால என்ன வேலை பண்ண முடியும்னு சொல்லி தேடி 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 ஏதோ ஒரு வேலையை கத்துக்கிறாங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த பண்ணி பியூட்டி பார்லர்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க.